அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹு பாத். அன்பிற்கினிய ஈமானிய சொந்தங்களே, உறவுகளே, அல்லாஹ் நம் அனைவரின் மீதும் சாந்தியும் சமாதானத்தையும் ஏற்படுத்துவானாக. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்னிடமிருந்து கேட்ட ஒரு செய்தியாக இருந்தாலும் அதை எத்தி வைத்து விடுங்கள் என்பதாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அந்த அடிப்படையில் கற்போம் கற்றுக் கொடுப்போம் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக நமது சமுதாய மக்கள் அனைவருக்கும் மார்க்க கல்வியை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற உயர்ந்த ஒரு எண்ணத்தில் இணையதளத்தின் மூலமாக நமது ஊர் அன்னை ஃபாத்திமா பெண்கள் அரபிக் கல்லூரியின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். இந்த நோக்கம் அனைவரும் மார்க்க கல்வியை பெற்று பயன்பெற வேண்டும் மற்றும் வருங்கால இளம் சமுதாயத்தை வலுவுள்ள சமுதாயமாக மாற்றுவோம் இன்ஷா அல்லாஹ் என்ற உயர்ந்த நோக்கத்தில் இது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் நமது மதரசாவில் உள்ளூர் வெளியூர் சிறிய பெரிய பெண்கள் அனைவருக்கும் மார்க்க கல்வியை கற்கக்கூடிய அனைத்து ஏற்பாடுகளும் இங்கு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே உங்கள் வீட்டு பெண் பிள்ளைகளை நமது மதரசாவில் இணைத்து சிறந்த மார்க்க பற்றுள்ள பெண் சமூகமாக உருவாக்குவதற்கு முழு ஒத்துழைப்பையும் தந்திடுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய நாளின் துவக்கமாக புகாரி புத்தகத்தில் வரக்கூடிய முதல் ஹதீஸ். இந்த செய்தியை உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மிம்பரில் இருந்தவாறு அறிவிக்கிறார்கள். சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூலு இன்னமல் அஅமாலு பின்னியாத் வ இன்னமா லிகுல்லி இம்ரிஇன் மா நவா ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலா துன்யா யுஸீபுஹா அவ் இலா இம்ரஅத்தின் யன்கிஹுஹா ஃபஹிஜ்ரத்துஹு இலா மா ஹாஜர இலைஹி. அதாவது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய செய்தி, எண்ணத்தை பொறுத்தே செயல்கள் அமைகின்றன. ஒவ்வொரு மனிதருக்கும் அவர் எண்ணியதுதான் கிடைக்கிறது. ஆகவே எவரது ஹிஜ்ரத் புலம்பெயர்தல் அவர் அடைய விரும்பும் உலக ஆதாயத்தை அல்லது அவர் மணக்க விரும்பும் பெண்ணை நோக்கமாக கொண்டுள்ளதோ அவரது ஹிஜ்ரத்தின் பலனும் அதுவாகத்தான் இருக்கும். ஏனென்று சொன்னால் இந்த ஹிஜ்ரத் என்று சொல்லக்கூடிய இந்த புலன்பெயர்ந்து போவது என்பது ஒரு உன்னதமான ஒரு செயல், அதிகமான நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு செயல். இந்த செயலானது நாம் இந்த இடத்தை விட்டு புலன்பெயர்ந்து அல்லாஹ்வுக்காக வேண்டு அல்லாஹுடைய திருமுகத்தை நாடியவராக சென்றோம் என்று சொன்னால் அதிகமான நன்மையை நாம் பெற்றுக்கொள்வோம். அல்லது அவருடைய விருப்பமானது ஹிஜ்ரத் என்பது ஒரு பெண்ணை திருமணம் முடிப்பதற்காகவோ அல்லது வேறு எதுவும் ஆதாயத்தை தேடி அவர் சென்றார் என்று சொன்னால் அவருக்கு அதனுடைய விஷயம்தான் கிடைக்குமே தவிர அல்லாஹுடைய அந்த பொருத்தம் என்பது கிடைக்காது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் நீயத் கலப்பற்ற முறையில் அல்லாஹ்வுக்காக வேண்டி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ற அடிப்படையில் அல்லாஹ்வுக்காக மாத்திரம் செய்யக்கூடியவர்களாக நம்முடைய எண்ணம் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் செய்யக்கூடிய காரியம் நன்மையான காரியமாக இருக்கும். ஆனால் அதனுடைய நோக்கமானது வேறொரு ஆதாயத்தை எதிர்பார்த்த வண்ணமாக இருக்கும் என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹுடைய திருப்தி இல்லாமல் அல்லாஹுடைய திருப்தியை எதிர்பார்க்காமல் நாம் செய்யும் பொழுது அது எதற்காக வேண்டி செய்தோமோ, மற்ற மனிதர்கள் என்னை புகழ வேண்டும் என்பதற்காகவோ அல்லது மற்ற மனிதர்கள் என்னை பார்த்து குடை வள்ளல் என்று சொல்வதற்காகவோ நாம் செய்தோம் என்று சொன்னால் அந்த செய்தியை தான் நாம் அடைந்து கொள்ளுமே தவிர அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைய முடியாது என்பதை நாங்கள் இங்கு தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக நாம் செய்யக்கூடிய காரியங்களை நாம் கவனம் எடுத்து செய்ய வேண்டும். உலக ஆதாயத்திற்காகவோ அல்லது வேறு எதற்காகவோ நாம் ஒரு நியத்தை வைத்து பார்ப்பதற்கு நல்ல விஷயமாக தெரிந்தாலும் அது உள்நோக்கமானது தவறாக இருக்கும் பட்சத்தில் அதில் நாம் அல்லாஹுடைய அன்பை நாம் பெற முடியாது என்ற ஒரு செய்தியை நாம் தெரிந்து கொள்வோம். இதனுடைய ஹதீஸினுடைய ஷரஃபிலே ஃபத்ஹுல் பாரியிலும் இதே செய்தியை பதிவு செய்கிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே, அந்த அடிப்படையில் நாம் எந்த ஒரு விஷயம் செய்தாலும் நியத்தை சரி செய்து அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹுடைய திரு பொருத்தத்தை நாடியவர்களாக உலக ஆதாயத்திற்காகவோ அல்லது வேறு எது நோக்கத்திற்காகவோ இல்லாமல் அல்லாஹ்வுக்காக மாத்திரம் செய்யக்கூடியவர்களாக நன்மையை பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உள்ளே நியமாக்கி புரிய வேண்டும் என்று நாம் பிரார்த்தனை செய்வோம். மீண்டும் வேறொரு செய்தியோடு இன்ஷா அல்லாஹ் இந்த கற்போம்
கற்றுக் கொடுப்போம் என்ற நிகழ்வு வாய்வாக நாம் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.